இன்னைக்கு கூஃபி ப்ரோவை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நிறைய பேர் செஸ் விளையாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. பட் அவரே தோக்கடிச்ச இந்த ஒரு மனுஷன் தான் 20 வருஷத்துக்கு முன்னாடி டோட்டல் இந்தியாவுக்குமே செஸ் எப்படி விளையாடணும்னு சொல்லி கொடுத்த ஒரு பெரிய கிராண்ட் மாஸ்டர்னு சொன்னா நம்புவீங்களா? திஸ் இஸ் 100 days 100 சக்சஸ் ஸ்டோரிஸ் டே 48. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1969 தமிழ்நாட்டில் இருக்கிற மயிலாடுதுறையில விஸ்வநாதன் ஆனந்த் பிறக்கிறாரு. தன்னோட அம்மா மூலியமா 6 வயசுலயே செஸ் எப்படி விளையாடணும்னு சொல்லி கத்துக்கிறாரு. ஆனா அந்த டைம்ல இந்தியாவுல கிரிக்கெட் தான் ஒரு ஃபேமஸான ஸ்போர்ட்டா இருந்துச்சு. என்னதான் செஸ் இந்தியாவில் கண்டுபிடிச்ச ஒரு கேமா இருந்தாலும் இந்தியாவில் அந்த டைம்ல யாரும் பெருசா விளையாடுறது இல்ல. இன்டர்நேஷனல் லெவல்ல ரஷ்யா தான் செஸ்ல டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்தியாவில் ஒரு பிளேயர் செஸ் விளையாடுறன்னா பெரிய லெவலுக்குள்ள ஸ்பான்சர்ஷிப்பும் இருக்காது. அந்த டைம்ல சோஷியல் மீடியா ஹைப்பும் கிடையாது. இன்டர்நேஷனல் லெவல்ல கம்பீட் பண்றதுக்கு பெருசா இந்தியால இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கிடையாது. ஆனா ஆனந்த் செஸ்ல பெருசா சாதிக்கணும்னு ஆசைப்படுறாரு. இதனாலேயே தன்னோட சின்ன வயசுல மெட்ராஸ்ல நடக்கிற நிறைய லோக்கல் மேட்சஸ்ல கலந்துக்கிட்டு வின் பண்றாரு. பயங்கரமா விளையாடுறதுனால மெட்ராஸ்ல இவரை பார்த்து எல்லாருமே டைகர் ஆஃப் மெட்ராஸ் தான் கூப்பிடுறாங்க. 13 வயசுலயே ஜூனியர் சாம்பியன்ஷிப் டைட்டில் வின் பண்றாரு. அது மட்டும் இல்ல, அந்த டைம்ல செஸ்ல டாமினேட் பண்ணிட்டு இருந்த ரஷ்யன் பிளேயர்ஸோட ஆதிக்கத்தை பிரேக் பண்ணி 5 முறை வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வின் பண்ண இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கிராண்ட் மாஸ்டராகவும் ஆகுறாரு. இன்னைக்கு நம்ம பார்க்குற பிரக்யானந்தா, குகேஷ், ஈவன் மேக்னஸ் கால்சன் கூட இவரை தான் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு விளையாடுறாங்க. அண்ட் இன்னைக்கு கேல் ரத்னா, பாரத் ரத்னா, பத்ம பூஷன், பத்ம விபூஷன் இவர் வாங்காத அவார்ட்ஸே கிடையாது. இன்னைக்கு இந்தியாவில் செஸ் இவ்வளோக்குள்ள ரீச் ஆயிருக்குன்னா அதுக்கு விதை போட்டது விஸ்வநாதன் ஆனந்த்.